வணக்கம். வரலாற்றின் பக்கங்களில் மறைக்கப்பட்ட ஒரு மாபெரும் வீரகாவியத்தை அலசப்போகும் இந்த சிறப்பு விளக்க பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம மருது சகோதரர்கள் எப்படி பிரிட்டிஷ் காலனித்துவத்தை எதிர்த்து நின்னாங்க அப்படிங்கிற வியக்கத்தக்க உண்மை கதையை தான் பார்க்க போறோம். பிரிட்டிஷாருக்கு எதிரான ஆரம்பகால இந்திய கிளர்ச்சிகள்ல ஒன்று ஆஸ்திரேலியர்கள் பயன்படுத்தும் பூமராங் மாதிரியான ஒரு ஆயுதத்தால சுழற்றி அடிக்கப்பட்டதுன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, துப்பாக்கிகளுக்கு எதிரா ஒரு வளைந்த மர ஆயுதம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இந்த தனித்துவமான போர் வரலாற்றுக்குள்ள நாம இப்பவே நுழையலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்புகள் இதுதான். 1. மரணத்தை பரிசளிக்கும் வளரி. 2. சகோதரர்களின் எழுச்சி. 3. மாபெரும் கூட்டணி. 4. கொரில்லா போர். 5. நாடு கடத்தலின் கடுமையான யதார்த்தம். மற்றும் 6. மறக்க முடியாத மரபு. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல பகுதி 1, மரணத்தை பரிசளிக்கும் வளரி. இது ஒரு நேர்த்தியான, அதே சமயம் மிக கொடிய ஆயுதம். வளரி அப்படிங்கிறது கல்லர் மற்றும் மறவர் சமூகங்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு பழங்கால ஆயுதம். பார்க்கறதுக்கு பூமராங் மாதிரியே இருக்கும். வேட்டையாட, கால்நடைகளை பாதுகாக்க, முக்கியமா போர்க்களத்துல எதிரிகளை வீழ்த்த இது பயன்படுத்தப்பட்டது. இதோட இயற்பியல் இயக்கவியல் ரொம்பவே ஆச்சரியமானது. இத குறிப்பார்த்து வேகமா சுழற்றி வீசினா எதிரியோட கழுத்தை அது துண்டிக்கும். அதுவே முழங்கால் அல்லது கணுக்கால குறி வச்சு சுழற்றி வீசினா தப்பியோடும் எதிரிய கீழே தள்ளி பிடிக்க முடியும். சுழற்றாம அப்படியே வீசினா அது ஒரு பலமான நேரடி அடியா மாறும். வரலாற்று பதிவுகளின்படி பெரிய மருது மற்றும் சின்ன மருது ஆகிய 2 பேருமே இந்த வளரியை வீசுறதுல ஈடு இணையற்ற நிபுணர்களாக இருந்தாங்க. அடுத்து பகுதி 2, சகோதரர்களின் எழுச்சி. ஒரு சாதாரண உதவியாளர்களாக இருந்து எப்படி ஆட்சியாளர்களாக மாறினாங்கன்னு பார்க்கலாம். முக்குளம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்த இந்த தைரியமான சகோதரர்களோட பின்னணி ரொம்பவே எளிமையானது. ஆனா சிவகங்கை மன்னரை ஒரு காட்டு புலியிடமிருந்து இவங்க காப்பாற்றிய அந்த ஒற்றை நிகழ்வு அவங்க தலையெழுத்தையே மாத்திடுச்சு. அவங்க வீரத்தை பார்த்து வியந்த அரச சபையில இவங்களுக்கு பாண்டியர்கள் அப்படிங்கிற பட்டமே கிடைச்சது. அவங்க எப்படி ராஜ்யத்தை மீட்டெடுத்தாங்கன்னு இந்த காலகோட்டை பாருங்க. 1772ல சிவகங்கை கிழக்கிந்திய கம்பெனியிடம் விழுந்தது. ஆனா 1780ல வேலுநாச்சியார் மற்றும் ஹைதர் அலியுடன் இணைந்து இந்த சகோதரர்கள் சிவகங்கையை மீட்டாங்க. ராணியின் மறைவுக்குப் பிறகு சூழலே காரணமாக 1790ல இவர்களே ஆட்சியாளர்களாக பொறுப்பேற்க வேண்டியிருந்தது. பகுதி 3, மாபெரும் கூட்டணி. அகில இந்திய அளவிலான ஒரு எதிர்ப்பை அவங்க எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்ப்போம். ஜூன் 1801ல திருச்சிக்கோட்டையிலிருந்து மருது சகோதரர்கள் ஒரு சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டாங்க. ஐரோப்பிய ஆதிக்கத்துக்கு எதிரா சாதி மத பேதங்களை கடந்து எல்லாரும் ஒன்னு சேரணுங்கிறது தான் அதோட நோக்கம். இந்திய துணைக்கண்டத்துல மதச்சார்பற்ற ஒரு சுதந்திர போராட்டத்துக்கான முதல் முன்னெடுப்பு இதுதான் நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த 1801 தென்னிந்திய கிளர்ச்சியில யார் யாரெல்லாம் இணைஞ்சாங்கன்னு பாருங்க. தெற்கத்திய பாளையக்காரர்கள், மலபாரின் குறிச்சியர்கள், பிட்னூரின் தோண்டியாவாக், அப்புறம் தௌலத்ராவ் சிந்தியா போன்ற மராத்திய தலைவர்கள்னு ஒரு மிகப்பெரிய கூட்டணியா அவங்க உருவாக்குனாங்க. அவங்களோட ராஜதந்திரம் எந்த அளவுக்கு பறந்து விரிந்திருந்தது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பகுதி 4, கொரில்லா போர். அடர்ந்த காட்டுக்குள்ள வளரியின் ஆதிக்கம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஆங்கிலேயர்களிடம் நவீன துப்பாக்கிகள், பீரங்கிகள் எல்லாம் இருந்துச்சு. இதை எதிர்கொள்ள மருது சகோதரர்கள் அடர்ந்த காடுகளை பயன்படுத்தி ஒரு அழிவுகரமான கொரில்லா போரை நடத்தினாங்க. காடுகளுக்குள்ள சுதந்திரமா சுற்றி திரிந்த இவங்க கோம்பை நாய்களையும் மின்னல் வேக வளரி தாக்குதல்களையும் ஒன்னா பயன்படுத்தி ஆங்கிலேய படைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினாங்க. இப்போ பகுதி 5, நாடு கடத்தலின் கடுமையான யதார்த்தம் மற்றும் 1801இன் கொடூரமான அடக்குமுறை. இந்த முரண்பாட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அடர்ந்த காடுகள்ல சுறுசுறுப்பா சுதந்திரமா வளரியை சுழற்றி போரிட்ட அந்த மாவீரர்கள், மறுபக்கம் நெரிசலான கப்பல்கள்ல மூச்சு திணற வைக்கும் இருட்டறைகள்ல இரும்பு விலங்குகளால் பிணைக்கப்பட்ட பரிதாப நிலை. காற்றில் சுதந்திரமா சுழன்ற வளரி எங்க, கைய கட்டிய சங்கிலிகள் எங்க? ரொம்பவே வேதனைக்குரிய ஒரு மாற்றம் இது. டிசம்பர் 1, 1801ல எட்வர்ட் லார்ட் கிளைவ் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார். மக்களை நிராயுதபாணியாக்க ஆயுதங்களை ஒப்படைக்க ஒரு விலை நிர்ணயம் செஞ்சாங்க. ஒவ்வொரு மஸ்கட் துப்பாக்கிக்கும் 10 ரூபாய், மேட்ச்லாக் துப்பாக்கிக்கும் 5 ரூபாய், ஈட்டிக்கு 2 ரூபாய்னு அறிவிச்சாங்க. வளரி போன்ற பாரம்பரிய ஆயுதங்களை பறிமுதல் செஞ்சு ஒரு சமூகத்தோட தற்காப்பு திறனையை முற்றிலுமாக அழிக்க பிரிட்டிஷ் அரசு செஞ்ச நுட்பமான சதி இது. 73. இந்த எண்ணை கொஞ்சம் மனசுல நிறுத்திக்கோங்க. பினாங்கில் உள்ள பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தீவிற்கு நிரந்தரமா நாடு கடத்தப்பட்ட அந்த தேசபக்தர்களோட எண்ணிக்கை தான் இந்த 73. அதே போல 76, இது அந்த கொடூரமான கடல் பயணத்தின் நாட்கள்.
76 நாட்கள் அந்த 73 பேரும் ஜோடி ஜோடியாக இரும்பு விலங்கால பிணைக்கப்பட்டு நரக வேதனையை அனுபவிச்சாங்க. நாடு கடத்தப்பட்ட சின்ன மருதுவின் இளைய மகன் துரைசாமியை சந்திச்ச பிரிட்டிஷ் அதிகாரி ஜேம்ஸ் வெல்ஷ் என்ன சொல்றார் தெரியுமா? அது என் இதயத்தில் ஒரு கத்தியைப் போல இறங்கியது. எனது பரிதாபகரமான இளம் கைதி என் முன் நின்றான். அவனது தோற்றம் கொடூரமாக மாறியிருந்தது அப்படின்னு தன் பதிவேட்டில் எழுதியிருக்கார். இந்த வரலாற்று தரவுகளுக்கு பின்னால் இருந்த அந்த வலியை உங்களால உணர முடியுதா? கடைசியாக பகுதி 6 மறக்க முடியாத மரபு. ஒரு சகாப்தம் எப்படி முடிவுக்கு வந்ததுன்னு பாப்போம். அக்டோபர் 24, 1801 அன்று திருப்பத்தூர் கோட்டையில் மருது பாண்டியர்கள், அவங்களோட மகன்கள், பேரன்கள் மற்றும் அவங்கள பின்பற்றிய பலரும் பகிரங்கமா தூக்கிலிடப்பட்டாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கையின் சோகமான முடிவு. எதிர்காலத்துல மீண்டும் ஒரு கிளர்ச்சி வந்துடக்கூடாதுன்னு பிரிட்டிஷார் பெரும்பாலான வளரிகளை தீக்கிரகாக்கி அழிச்சிட்டாங்க. இருந்தாலும் இன்று சிவகங்கையில் இருக்கும் மருது பாண்டியர் நினைவு தூணும், காளையார் கோவிலின் பிரம்மாண்டமான கட்டிடக்கலையும் அவங்களோட வீர மரபிற்கு அழியாத சான்றாக நிமிர்ந்து நிற்கின்றன. இது கடந்த காலத்தை நிகழ்காலத்தோடு இணைக்கும் ஒரு பாலமாயிருக்கு. முடிவா உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். வளரி போன்ற ஒரு தனித்துவமான ஆயுதம் காலனித்துவ சக்திகளால் திட்டமிட்டு முற்றிலுமா அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வெற்றி கொண்டவர்களின் சங்கிலிகளுக்கு அடியில் இதுபோல இன்னும் எத்தனை அடக்கப்படாத வரலாறுகள் புதைந்து கிடக்கின்றன? கொஞ்சம் சிந்திட்டு பாருங்கள். இது போன்ற மற்றொரு வரலாற்று ஆய்வில் மீண்டும் சந்திப்போம்.